ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 11. ஆஸ்வ அக அந்தே அவசாயிப்ய காமான் சம்விபஜேத் யதா அபி ஏ காமாத்மனோ தாராம் நிருணாம் ஸ்வத்வ கரஹோ யத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதுவரை கூட ஸ்வ நாய் அக பாவ மிருகங்கள் அல்லது ஜீவராசிகள், அந்தே அவசாயிப்ய மனிதரில் கடைப்பட்ட சண்டாளர்கள், நாய் பன்றிகளை உண்பவர்கள், காமான் வாழ்க்கை தேவைகளை, சம்விபஜேத் பிரிக்க வேண்டும், யதா எவ்வளவு, தகுதிக்கேற்ப, அப்பி கூட, ஏகாம் ஒரு, ஆத்மன சொந்த, தாமிய மனைவியை, நிருணாம் பொதுவாக ஜனங்களின், ஸ்வத்வ கிரக தனக்கு ஒத்தவளாக கருதப்படும் மனைவியை, எதனால். டிரான்ஸ்லேஷன். நாய்கள் இழிவடைந்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள் மற்றும் நாய் தின்னும் சண்டாளர்கள் ஆகிய அனைவருக்கும் அவரவர்களுக்குரிய சரியான வாழ்க்கை தேவைகள் அளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கை தேவைகளெல்லாம் குடும்பஸ்தர்களால் அளிக்கப்பட வேண்டும். வீட்டில் மிகவும் நெருக்கமாக தான் பற்று கொண்டுள்ள தன் மனைவியை கூட ஒருவன் விருந்தினர்களையும் பொதுஜனங்களையும் உபசரிக்க அர்ப்பணித்துவிட வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். தற்போதைய சமுதாயத்தில் நாய் வீட்டின் ஒரு அங்கமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற போதிலும் வேத முறைப்படியான குடும்ப வாழ்வில் நாய் என்பது தீண்டத்தகாததாகும். இங்கு குறிப்பிடப்பட்டது போல ஒரு நாயை நல்ல உணவு கொடுத்து பராமரிக்கலாம், ஆனால் அதை வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்க கூடாது. எனவே படுக்கையறைக்குள் அதை அனுமதித்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஜாதி பிரஷ்டர்களுக்கும் அல்லது தீண்டத்தகாத சண்டாளர்களுக்கும் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பாக யதா என்ற சொல் இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் தகுதிக்கேற்ப என்பதாகும். ஜாதி பிரஷ்டர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை அவர்கள் தகாத வழியில்தான் செலவு செய்வார்கள். உதாரணமாக, தற்போது தாழ்ந்த பிரிவினருக்கு மிகவும் அதிகமாக பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய மனிதர்கள் தங்களுடைய பணத்தை அறிவை வளர்த்து கொண்டு வாழ்வில் முன்னேற பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த பணத்தை அவர்கள் மது அருந்துவதற்கும் அதுபோன்ற வேறு பாவச் செயல்களுக்கும் உபயோகிக்கின்றனர். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகச்சக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 13வது பதம் கூறுவது போல, மனிதர்களின் குணத்திற்கும் செயலுக்கும் ஏற்ப மனித சமுதாயத்தில் 4 பிரிவுகள் இருக்க வேண்டும். மிகவும் தாழ்ந்த குணத்தை பெற்றுள்ளவர்களால் மதிநுட்பம் தேவையாக உள்ள எந்த செயலையும் செய்ய முடியாது. ஆனால் இத்தகைய ஒரு பிரிவை சேர்ந்த மனிதர்கள் அவர்களுடைய குணத்திற்கும் செயலுக்கும் ஏற்ப வாழத்தான் வேண்டும் என்ற போதிலும் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த காலத்து பொதுவுடைமைவாதிகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் அத்தியாவசிய தேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றாலும் அவர்கள் தாழ்ந்த மிருகங்களை ஒதுக்கிவிட்டு மனிதர்களை மட்டுமே கருத்தில் கொள்கின்றனர். ஆனால் பாகவத கோட்பாடு மிகவும் பரந்து விரிந்தது என்பதால் வாழ்வின் அத்தியாவசிய தேவைகள் மனிதன், விலங்கு என்றும் நல்லவன் கெட்டவன் என்றும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது.
சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய தன் மனைவியை அனுமதிப்பதானது தன் மனைவியிடமுள்ள நெருங்கிய உறவை அல்லது அளவுக்கு அதிகமான பற்றை நாளடைவில் குறைத்து கொண்டு தன் மனைவி தன்னுடைய மறுபாதி அல்லது எல்லா விதத்திலும் தனக்கு ஒப்பானவள் என்ற எண்ணத்தை படிப்படியாக விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவே ஆகும். முன்பே அறிவுறுத்தப்பட்டது போல தன் குடும்பம் தனக்கு சொந்தமானது என்ற எண்ணத்தை கூட ஒருவன் விட்டுவிட வேண்டும். பௌதீக வாழ்வை பற்றிய கனவுதான் பிறவி சக்கரத்தில் சிக்கிக்கொள்வதற்கு காரணமாகும். ஆகவே இந்த கனவை ஒருவன் விட்டுவிட வேண்டும். இதன் விளைவாக மனித வாழ்வை பெற்றுள்ள ஒருவன் இங்கு கூறப்பட்டுள்ளது போல தன் மனைவியிடமுள்ள பற்றை விட்டுவிட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 11 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.